பிரம்மாண்டமான பிள்ளையார்கள். பிள்ளையார் வேழ முகமும் பேழை வயிறும் 5 கரமும் 3 கண்ணும் 2 செவியும் கொண்டு அற்புதம் நிறைந்த கற்பகக் களிராய் காட்சி தரும் முழு முதற்கடவுள். என்ன எழுதினாலும் பிள்ளையார் சொல்லியே தொடக்கம். எந்த காரியம் தொடங்கினாலும் பிள்ளையாரே முதல்வர். எந்த முச்சந்தியாக இருந்தாலும் அவர் வீற்றிருப்பார். எந்த அரசமரத்தடியாக இருந்தாலும் அவர் காட்சியளிப்பார். வினைகளை தீர்க்கும் இந்த விநாயகரை ஒரு சின்ன அரிசியில் செதுக்கி இருப்பதையும் பார்க்கலாம். பிரம்மாண்டமான விஸ்வரூப கடவுளாக காட்சியளிப்பதையும் பார்க்கலாம். இந்த பெருமைமிகு யானைமுக கடவுளை நம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மக்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படி வழிபடும் பிள்ளையார்களில் பல ஊர்களில் பல நாடுகளில் உள்ள மாபெரும் பிரம்மாண்டமான பிள்ளையார்களை பற்றி இன்று நாம் காணப்போகின்றோம். முதலில் பார்க்கப் போவது புனேவில் உள்ள பிர்லா கணபதி ஆலயம். மகாராஷ்டிர மாநிலத்தில் புனே மும்பை நெடுஞ்சாலையில் பிரதி ஷீரடி சாய் மந்திர் ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிர்லா கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. பிர்லா கணேஷ் மந்திர் என்றழைக்கப்படும் இந்த ஆலயம் 2000ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் கணபதி 72 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறார். ஏறக்குறைய 1000 டன் எடை கொண்ட பிள்ளையார் என்கிறார்கள். இந்த கோவிலே ஒரு சிறு குன்றின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. குன்றின் மேல் செல்ல சுமார் 200 படிகள் உள்ளன. இந்த ஆலயம் மிக தூய்மையாகவும் மிக அழகாகவும் அமைந்துள்ளது. பச்சை பசேலென்று நிலப்பரப்பும் மரங்களும் குன்றின் மீதும் குன்றை சுற்றியும் காணப்படுகின்றன. அதனால் இங்கு சென்று வழிபடும் போது மனதிற்கு மிகவும் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. மும்பை புனே நெடுஞ்சாலையில் சோமநாத் டோல்கேட்டிற்கு சிறிது தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளதால் புனே அல்லது மும்பையில் இருந்து சாலை மார்க்கமாக ஆலயத்தை எளிதில் அடையலாம். அல்லது பெகடேவாடி ரயில் நிலையம் வந்தும் இந்த ஆலயம் அடையலாம். அடுத்து நாம் காணப்போவது உலகிலேயே மிக உயர்ந்த கணபதி என்று கூறப்படும் தாய்லாந்து விநாயகர். தாய்லாந்தில் பிள்ளையாரை பிரா பிக்கனேசுவன் என்று அழைக்கிறார்கள். இவர் தடைகளை நீக்கி வெற்றியும் நல்ல எதிர்காலமும் அளிப்பார் என்றும், கல்வி, கலைகள் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு அருள் புரிவார் என்றும் வழிபடுகிறார்கள். முக்கியமாக சினிமா மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகள் இவரை பூஜித்த பின்பே ஆரம்பிப்பார்களாம். அதனால் தாய்லாந்தில் பல இடங்களில் பிள்ளையாருக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக கிழக்கு தாய்லாந்தில் சச்சங்சா மாகாணத்தில் 3 மிக பெரும் விநாயகர் சிலைகள் அமைந்த கோவில்கள் உள்ளன. இந்த மாகாணத்தில் வாட் பிராங் அகாட் என்ற பகுதியில் பிரம்மாண்டமான விநாயகர் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். ஆலயம் அழகான புத்தர் கோவிலுக்கு அருகிலே ஒரு பெரிய ஏரியின் கரையிலே அமைந்துள்ளது. இந்த விநாயகர் சுமார் 160 அடி உயரமும் 62 அடி அகலமும் கொண்டு பார்க்கவே பிரமிப்பாக அமர்ந்திருக்கிறார்.
இந்த ஆலயம் முழுக்கவே ஏராளமான பிள்ளையார் சிலைகள் சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வீர விநாயகர், ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகர், மூன்றுமுக விநாயகர், ஸ்ரீ நர்த்தன விநாயகர் என்று பல விநாயகர்கள் வரிசையாக அமர்ந்து அருமையாக காட்சியளிக்கிறார்கள். வாட்சாமன் ரத்னராம் என்ற பகுதியில் ஒய்யாரமாக படுத்திருக்கும் இளஞ்சிவப்பு நிற பிள்ளையாரை காணலாம். படுத்திருக்கும் நிலையிலேயே இவரது உயரம் 52 அடி, நீளம் 72 அடி. இவர் வீற்றிருக்கும் பீடத்திலேயும் பல அழகான வண்ண வண்ண பிள்ளையார் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சசங்சா மாகாணத்தில் கிளாங்குயான் தேசிய பூங்காவில் ராட்சச அளவில் ஓர் பிள்ளையார் உள்ளார். உலகிலேயே நின்ற கோலத்தில் காட்சி தரும் மிக பெரும் விநாயகர் இவர்தான். இந்த பிள்ளையார் வெண்கலத்தால் ஆனவர். ஒரு பக்கம் அழகிய புல்வெளியும் மறுபக்கம் அடர்ந்த மரங்களும் அமைந்த இந்த தேசிய பூங்காவில் நடுநாயகமாக 4 கரங்களோடு நின்றபடி காட்சியளிக்கிறார் இந்த பிரம்மாண்ட பிள்ளையார். சசங்சா மாகாணத்திற்கு பாங்காங்கிலிருந்து சாலை மார்க்கமாக செல்ல முடியும். தாய்லாந்து செல்ல சந்தர்ப்பம் வாய்த்தால் நாம் தவறாது தரிசிக்க வேண்டியவர்கள் இந்த பிரம்மாண்டமான பிள்ளையார்கள்.